ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பீர் ப்ரெஷர். பீர் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப். அதாவது இப்போ யாருனாலுமே இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறவங்கன்னா அவங்க கூட வந்துட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு பீர் குரூப். அதே மாதிரி காலேஜில் ஒர்க் போகிற இடத்துல அப்புறம் வந்து நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருனாலுமே ஆனால் வந்துட்டு ஒரே ஏஜ் குரூப்பாக இருக்கிறவங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு பீர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷர்ன்றது வந்துட்டு அவங்க பண்ணுற நம்ம மேலே பண்ணுற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது அவங்களுக்குமே நம்மள மாதிரி ஒரு தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் வந்து நடக்குது இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இந்த பீர் ப்ரெஷர்ன்றது வந்துட்டு பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தோம் அப்படின்னா நல்ல நல்ல ஹேபிட்ஸ் நம்மளால் வளர்த்துக்க முடியும். அதாவது படிக்கிறது, அப்புறம் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிறது, எக்ஸசைஸு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க அப்படின்னா, நல்ல பீர்ஸ் இருந்தாங்க, பாசிட்டிவ் பீர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இதுவே வந்துட்டு நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க, ஸ்மோக் பண்ணுறதுக்கு, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, ஒரு ரொம்ப ரிஸ்க்கான பிஹேவியர் எடுக்கிறதுக்கு, பைக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு போகிறதுக்கு, ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நெகட்டிவ் பீர்ஸ்னால தான் நம்ம வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம வந்துட்டு சேர்றது பாசிட்டிவ் குரூப்பாக நெகட்டிவ் குரூப்பாக நம்ம வந்து நல்லாவே கவனிச்சு வச்சுக்கணும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த டீனேஜர்ஸ், அதாவது 13 to 19 வரைக்கும் டீனேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வயசில் உள்ளவங்க, அப்புறம் வந்துட்டு யங் அடல்ட்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த பீர் ப்ரெஷருக்கு ரொம்ப வல்னரபிளாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான், இந்த மாதிரி ஏஜ் குரூப்ஸில் தான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவங்கள விட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறத நம்ம ஓவராக நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த டீனேஜ் பீரியடு யங் அடல்ட்ஸாக இருக்கும்போது ஸோ நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவ் குரூப், அதாவது நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு பண்ணுற இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நம்மளால் தடுக்க முடியும். நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ செல்ஃப் எஸ்டீம் பார்க்கும்போது நான் யார், நான் வந்துட்டு எந்த லெவலில் நான் இருக்கேன், என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, என்னால் என்ன பண்ண முடியும், என்னோட கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு எந்த லெவலில் இருக்குது, உங்களை நீங்களே வந்துட்டு ஒரு ஹை லெவலில் ஒரு நல்லபடியாக ஒரு எஸ்டீம் வச்சுருக்கீங்க, அதுக்கு பேர் தான் செல்ஃப் எஸ்டீம். ஓகேவா? டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது ஒரு சில விஷயத்துக்கு வந்து முடிவெடுப்போம் இல்லையா? ஸோ வந்துட்டு இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறது, எது சரி எது தப்புன்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிச்சு முடிவெடுக்கிறது. ஸோ இந்த 2 ஸ்கில்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணிடுவீங்க, உங்களை நீங்களே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்துட்டு நம்மளோட பிஹேவியர், நம்மளோட தாட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, தூண்டி விடுறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க.